You are listening to Padeepz.com. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ப்ராசஸ் வந்து Hardy-Weinberg ஈக்குலிபிரியம். இதை வந்து பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாப்புலேஷன் அப்படின்னா இது இஸ் அ குரூப் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் விச் ஆர் க்ளோஸ்லி இன்டராக்டிங் சிஸ்டம் அண்ட் தே கேன் பி செக்ஷுவலி இன்டர்பிரீடிங் ஆர்கானிசம். இந்த மாதிரி க்ளோஸ்லி இன்ட்ராக்டிவாக செக்ஷுவலி இன்டர்பிரீடிங்காக இருந்தால் அது ஜெனட்டிக் பாப்புலேஷன் ஆர் மெண்டிலியன் பாப்புலேஷன் அப்படிங்கிறோம். இந்த ஜெனட்டிக் பாப்புலேஷன் எப்படி இன்னொரு வகையாக டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, இட் இஸ் அ கம்யூனிட்டி ஆஃப் சிமிலர் இண்டிவிஜுவல் லிவிங் வித்தின் அ லிமிட்டர்ஸ் circumscribed area. As a community of similar individuals living within a limited circumscribed area at a given time and capable of interbreeding. ஒரே மாதிரியான இண்டிவிஜுவல்ஸ் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே இருக்கணும், அது ஒன்றுக்குள்ளே அவங்களுக்குள்ளே ரீப்ரொடக்ஷன் பண்ணிக்கணும். அதை தான் என்ன சொல்கிறோம், ஜெனட்டிக் பாப்புலேஷன் ஆர் மெண்டிலியன் பாப்புலேஷன் அப்படிங்கிறது. இந்த மாதிரியான ஒரு பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் ஆஃப் த ஆல் இண்டிவிஜுவல்ஸ், ஒரு ஜெனட்டிக் பாப்புலேஷனில் இருக்கக்கூடிய ஜீன்ஸ் ஆஃப் த ஆல் இண்டிவிஜுவல் இஸ் டேர்ம்ட் அஸ் ஜீன் பூல். அப்போ ஒரு ஜீன் பூலில் என்ன இருக்கும், இட் கம்ப்ரைசஸ் ஆஃப் அ டைவர்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அ ஜீன் கம்பைனிங் அண்ட் ரீகம்பைனிங் பை த ப்ராசஸ் ஆஃப் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். டைவர்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஜீன் which are formed due to combining and recombining due to sexual reproduction. இந்த மாதிரி ஒரு frequency of gene or genotype in a population எப்படி நடக்குதுங்கிறத மேத்தமேட்டிக்கல் ஃபார்முலா மூலமாக நம்ம வந்து டிட்டர்மின் பண்ண முடியும். ஜீன் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்னென்னா the population of an allele. Gene frequency அப்படின்னா என்னன்னா the proportion of an allele in the gene pool as compared with the other alleles at the same locus. ஜீன் பூலில் ஒரே இடத்துல ஒரு லோக்கஸ்னால் ஒரு பர்டிகுலர் ஸ்பாட், அதில் இருக்கக்கூடிய ஜீன்ஸில் இந்த ஜீனோட ப்ரொப்போர்ஷன் அதை வச்சு தான் அந்த ஜீன் ஃப்ரீக்வன்சியை கால்குலேட் பண்ணுறோம். ஸோ ஜீன் ஃப்ரீக்வன்சி கேன் பி கால்குலேட்டட் பை subtracting the number of particular gene in question from the total number of gene present in the same locus in the population. அது இன்னும் கொஞ்சம் கிளியராக எப்படி பார்க்கலாம்னா, if the frequency of gene A is represented by P and the gene by Q at the gene equilibrium condition their total frequency is represented by 1, then at equilibrium P plus Q equal to 1 or P equal to 1 minus Q or Q equal to 1 minus P அப்படின்னு நம்ம அரைவ் பண்ணலாம். இந்த மாதிரியான ஒரு மேத்தமேட்டிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஜீன் இன் ஜீனோடைப் ஃப்ரீக்வன்சி இன் அ பாப்புலேஷன் யார் டெவலப் பண்ணதுன்னா பை ஆர்.ஏ. ஃபிஷர் ஆஃப் இங்கிலாந்து and Civil Right of United States தான் இந்த ஃபார்முலேஷன் உண்டாக்குனாங்க. A fundamental idea in the form of law understand population genetics was provided by G.H. Hardy of England and Weinberg of Germany. இந்த பாப்புலேஷன் ஜெனட்டிக்கை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் ஐடியாவை கொடுத்தது ஹார்டி ஆஃப் இங்கிலாந்து அண்ட் வெயின்பெர்க் ஆஃப் ஜெர்மனி 1908. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ப்ரொப்போஸ் பண்ண லா என்ன சொல்கிறோம், ஹார்டி-வெயின்பெர்க்ஸ் லா. இந்த ஹார்டி-வெயின்பெர்க்ஸ் லா தான் ஃபவுண்டேஷன் ஃபார் பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் மாடர்ன் எவல்யூஷனரி தியரி. இந்த லா என்ன சொல்லுது, the relative frequency of various kind of gene in a large and randomly mating sexual population tend to remain constant from generation to generation in the absence of mutation, selection and gene flow or migration. ஒரு ஜீனோட எக்ஸ்பிரஷன் ஆர் ஃப்ரீக்வன்சி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஒரு பாப்புலேஷனில். எப்போ அப்படின்னா அதில் வந்து மியூட்டேஷன், செலெக்ஷன், ஜீன் ஃப்ளோ ஆர் மைக்ரேஷன் இல்லாமல் இருந்தால் தான்.
The gene frequency will remain constant in the absence of mutation, selection, gene flow or migration. இதை தான் என்ன சொல்கிறோம், Hardy-Weinberg's law அப்படிங்கிறோம். இந்த தியரிட்டிக்கல் சுச்சுவேஷன் என்ன சொல்லுதுன்னா, இந்த லா படி பாப்புலேஷனில் வந்து எந்த ஒரு எவல்யூஷனரி சேஞ்சு நடக்காமல் இருந்தால் இந்த லா அப்ளை ஆகும். ஸோ நார்மல் மெண்டீலியன் ஜீன் ஃப்ரீக்வன்சி வந்து ஒரு சர்டன் கண்டிஷன்ஸில் தான் மெயின்டைன் ஆக முடியும். அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணலை என்னன்னா, அந்த ஜீன் ஃப்ரீக்வன்சி வில் சேஞ்ச் லீடிங் டு டீவியேஷன் அண்ட் காஸ் வேரியேஷன். இந்த மாதிரி டீவியேஷன் வேரியேஷன் தான் ஒரு காஸ் ஃபார் எவல்யூஷன் அப்படிங்கிறோம். ஸோ மெண்டலியன் ஃப்ரீக்வன்சி வந்து எப்போவுமே மெயின்டைன் ஆக முடியாது. ஏன்னா ஒரு லிவிங் பாப்புலேஷனில் வந்து மியூட்டேஷன், செலெக்ஷன், ஜீன் ஃப்ளோ, மைக்ரேஷன் இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்படி நடந்தால் தேர் வில் பி வேரியேஷன். இந்த வேரியேஷன் தான் எவல்யூஷனுக்கு ஒரு காரணம், சோர்ஸ் ஆஃப் எவல்யூஷனாக மாறுது அப்படிங்கிறேன். Hardy-Weinberg law ஆர் பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ். அடுத்து 5வது ஒரு ப்ராசஸ் என்னென்னா ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் ஆர் ஷீவல் ரைட் எஃபெக்ட். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் இந்த தியரியை டெவலப் பண்ணது ஷீவல் ரைட் இன் 1930. இதுவும் இந்த ஜீன் ஃப்ரீக்வன்சியை கன்சர்ன் பண்ணுறது. ஜீன் ஃப்ரீக்வன்சி ஆஃப் அ ரீப்ரொடியூசிங் ஸ்மால் பாப்புலேஷனை பற்றினது. ஒரு ஸ்மால் பாப்புலேஷன் அந்த ஸ்பீசிஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய எல்லா அல்லீல்ஸும் ப்ரெசண்ட் ஆகி இருக்காது, பாப்புலேஷன் சின்னதாக இருந்தா. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ப்ராசஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் வில் பி இன் வயலேஷன் ஆஃப் Hardy-Weinberg law. Hardy-Weinberg law படி இருக்காது. ஸோ அதில் என்ன ஆயிரும், அந்த மாதிரியான ஒரு சின்ன பாப்புலேஷனில் தேர் வில் பி எ இன்க்ரீஸ், தேர் கேன் பி இன்க்ரீஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கேரக்டர் தட் ஹஸ் லிட்டில் அடாப்டிவ் வேல்யூ. ரொம்ப கம்மியான அடாப்டிவ் வேல்யூ இருக்க கேரக்டர் கூட அதிகமாக அப்பியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நடந்த ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் வந்து ஒரு முக்கியமான காரணமாகலாம். எதுக்கு? ஃபார் ஆரிஜின் ஆஃப் அ நியூ ஸ்பீசிஸ் இன் ஐலாண்ட் ஆர் இன் ஐசோலேட்டட் பாப்புலேஷன். சப்போஸ் ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் வந்து போய் ஒரு ஐலாண்டில் செட்டில் ஆயிடுச்சு, அங்கேருந்து அதால் அந்த தண்ணியை கடந்து இன்னொரு லேண்டுக்கு போக முடியாமல் அது அங்கே ஒரு பாப்புலேஷனை உண்டாக்கிருச்சுன்னா அங்கே அதுக்கு வேரியேஷன் வர்றதுக்கு, மெயின் பாப்புலேஷன்லேருந்து வேரியேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. So variation may get reduced in small population. Continual mating within such population may cause decrease in the proportion of heterozygotes and increase in the number of homozygotes. Heterozygoty குறைஞ்சு, வேரியேஷன் குறைஞ்சு, ஹோமோசைகாட்டி அதிகமாயிரும் அப்படின்றாங்க. பாப்புலேஷன் வந்து ரொம்ப சின்னதாக இருந்து அதுக்குள்ளேயே மேட்டிங் நடந்துக்கிட்டே இருந்தா. ஆனால் இன்னொரு இதுவாக எப்படி நடக்கலாம்னா, இந்த ஸ்மால் பாப்புலேஷன் வந்து மெயின் பாப்புலேஷன்லேருந்து டிஃப்ரெண்ட்டான கேரக்டரை டெவலப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இந்த ஸ்மால் பாப்புலேஷனில் ஒரு மேஜர் கேரக்டர் சேஞ்ச் நடந்துருச்சுன்னா அதுவே ஒரு தனி ஸ்பீசிஸாக, நியூ ஸ்பீசிஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஒரு சின்ன பாப்புலேஷன் பிரிஞ்சு போனதால் அதுவே ஒரு புது ஸ்பீசிஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணமாகிருச்சுன்னா அதை என்ன சொல்கிறோம், ஃபவுண்டர் பிரின்சிபல். இந்த நியூ பாப்புலேஷனில் இருக்கிற ஜீனோடைப் ஃப்ரீக்வன்சி வந்து பேரண்ட் பாப்புலேஷன் ஃப்ரீக்வன்சியோட வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி தனியாக பிரிஞ்சு போன ஒரு ஸ்பீசிஸ் ஒரு புது பாப்புலேஷனை உண்டாக்குச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஃபவுண்டர் பிரின்சிபல். இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது ஒரு 3 மார்க் தேவை. ஒரு சில டைமில் இந்த ஜீனோடைபிக் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகலாம். ஒரு சின்ன பாப்புலேஷன் ஃபார் டெம்பரரியாக ஐசோலேட் ஆகியிருக்கிறதுல டியூ டு நேச்சுரல் கலாமிட்டிஸால். எப்போ அந்த பாப்புலேஷன் அதோட ஒரிஜினல் சைஸை திருப்பி ரீகெயின் பண்ணுதோ, இதில் இருக்கிற ஸ்மால் பாப்புலேஷனோட மெம்பர்ஸ் வந்து ஒரிஜினல் பேரண்ட் பாப்புலேஷன்லேருந்து ஜெனட்டிக்கலாக டிஃப்ரெண்ட் ஆகிருக்கலாம். அப்படி ஜெனட்டிக்காக மாறி போச்சுன்னா இன்டர்பிரீடிங் பிட்வீன் த ஸ்மால் பாப்புலேஷன் அண்ட் லார்ஜ் பாப்புலேஷன் மே நாட் பி பாசிபிள். இன்டர்பிரீடிங் நடக்கலைன்னா அந்த தனி ஸ்பீசிஸ் ஆயிரும். அப்போ அந்த ஸ்மால் பாப்புலேஷன் என்ன ஆயிடுது, இட் எவால்வ் இன்டு எ நியூ ஸ்பீசிஸ். இது மாதிரி ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் நடந்தால் இதை பாட்டில் நெக் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் நோன் அஸ்
bottleneck effect. You are listening to Padeepz.com.